சாப்பிட்டீங்களா காலையில்? டீ குடிச்சிட்டு சார் வந்ததுங்க. காலைல டீ குடிச்சிருவீங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 11 மணி ஆயிருமா. 11 மணியா? இப்படி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பீங்களா? ஆமாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு. மதியானம் வரையில வீட்டில இருந்து கொஞ்சம் சாப்பிட்டது இல்லைன்னு இல்லைம்மா. ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுக்கோ. சரியான சும்மல் அடிக்கும். இப்போ பரவாயில்லைங்க, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, சரியான சும்மல் அடிக்கும். நான் பிரிச்சு தர மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வண்டி தள்ளிட்டு ஒவ்வொரு வீடாக போய் இந்த குப்பை கேட்குறீங்களா? யாராவது வந்து உங்களை அனாவசியமா பேசியிருக்காங்களா? நிறைய வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பயம் எல்லாம் இல்லைங்களா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்களை அவங்க கூட நம்ம ஒரு நாள் வந்து நம்ம பயணம் செய்ய போகிறோம். அவங்களோட வேலையை வந்து எப்படியெல்லாம் இருக்க போகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தரமான சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. சத்தாமா கேட்கல. வாங்கலுங்களா? நல்லா இல்லாம இருக்கேன். என் பேர் சின்னமணிங்க. சின்னமணி இல்லை, நீங்கள் எத்தனை மணிக்கு பணிக்கு வருவீங்க? 5:45 வந்துடுங்க. வந்து பேர் கொடுத்துட்டு அது பாட்டில் ஏரியாக்குள்ளே வேலைக்கு வந்துடுங்க. இப்போ ஏரியாக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுவீங்கக்கா? ஏரியாக்குள்ளே போனாங்க, குப்பையை வாங்கிட்டு குப்பை பிரித்து கொடுத்துட்டு, குப்பை இருந்துச்சுன்னா கூட்டி வலிச்சிட்டு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. பேர் சொல்லுங்க. மணிகண்டங்க. மணிகண்டன். எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணுங்க? நைட்டு ஃபுல்லாக போட்டுவிட்டு காலையில் போய் மஸ்ட்டில் பேர் கொடுத்துட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வண்டி தள்ளிட்டு ஒவ்வொரு வீடாக போய் இந்த குப்பை கேட்குறீங்களா? யாராவது வந்து உங்களை அனாவசியமாக பேசியிருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒருத்தர் பேசலிங்க சார். அவங்க வீட்டில் சொன்னாங்க, குப்பையை நான் பிரிச்சு தர மாட்டேன், பிரிச்சு கொடுக்க மாட்டேன், எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் சரி எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் மேய்ச்சிட்டு கூப்பிட்டு வந்துருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஒருத்தர் அப்படியே சொல்றது கோபக்காரர் இருக்கிறது, அதுக்காக அனுசரிச்சு போறதுனால ஒரு நாள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க. இருந்தது ஆகணும். ஒருத்தர் சொல்றாங்கன்னா சரிங்கன்னு போகணுங்க. அதுக்கு வேண்டி எல்லாத்துக்கும் வலிக்குங்க. அந்த அம்மா என்னங்கிறது நீங்கள் வண்டி தள்ளி பாருங்கன்னு கேட்குதுங்க. சொல்றது இதான் பல பேர் அது சொல்றது இதான் சரின்னு தான் போகணும். வேலைக்கு வந்துட்டு எல்லாம் தான் இருக்கு, நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நாங்கள் சொன்னோம்னாங்க பிரிச்சு கொடுப்பாங்க, பிரிச்சு கொடுக்கலன்னா நாங்கள் தான் பிரித்து எடுத்துகிட்டு வரணும். என்னென்ன பிரிப்பீங்க? தொட்டிக, பாட்டிலுக, பிளாஸ்டிக்க, இந்த மக்கள் குப்பை தனியாக, மக்கால் குப்பை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு 14 வகையை பிரித்து எடுத்துகிட்டு வருவோம். 14 வகையை பிரித்து எடுத்து. ஆமாங்க. சாப்பிட்டீங்களா காலையில்? டீ குடிச்சிட்டு சார் வந்ததுங்க. காலைல டீ குடிச்சிருவீங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 11 மணி ஆயிருமா. 11 மணியா? இப்படி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பீங்களா? ஆமாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு. மதியானம் வரையில வீட்டில இருந்து கொஞ்சம் சாப்பிட்டது இல்லைன்னு இல்லைம்மா. சாப்பிடாம கொள்ளாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது சாமி, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குமா, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு வந்தாகணும், வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சாகணும். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 5:30 வந்துடுவோம். 5:30 வந்துடுவீங்க. 5:30 மணிக்கு வந்தோன்னே உங்களுக்கு இந்த பேட்டரி வண்டி தான். பேட்டரி வண்டி ஓட்டுவோங்க. காலையில் பேட்டரி வண்டி ஓட்டுவோங்க. மத்தியானத்துக்கு மேலே ஏரியாவில் போய் ட்ரைனேஜ் எடுத்து விட்டுங்க, அவங்க குப்பையை எடுத்து போட்டு செடிகை டிச்சோரமாக இருக்கிற செடிகை செத்தைகளெல்லாம் எடுத்து விட்டுருவோம். எப்படி இந்த டிச்செல்லாம் உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறீங்களா? அது ஷூ இருக்குங்க, ஷூ கொடுப்பாங்க. இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அவங்களே ஷூ கொடுப்பாங்க, ஷூ போட்டு விட்டு டிச்சுக்குள்ளே இறங்கிக்குங்க. வேறு என்னென்ன பண்ணுவீங்க? பிரித்து கொடுத்துட்டு குப்பையை எடுத்துட்டுங்க, அப்புறம் மத்தியானம் வேலைக்கு வரணும். அதே நாளைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? மத்தியானம் வேலைக்கு வந்தால் பாருங்கள், இந்த புல் பூடெல்லாம் செதுக்கணும், டிச்சு எடுத்து போட்டால் வலிக்கணுங்க. அதே தானுங்க, அதே பிரித்து தான் தனித்தனியாக எடுத்து வண்டிக்கு கொடுக்கணும். வண்டிக்கு கொடுக்கணும். ஆமாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் வரீங்களா? இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களா? சேஃப்டி முனிசிபாலிட்டிலையும் சேஃப்டி பார்க்குறாங்க, கை துடைக்கிறதுக்கு மருந்து தர்றாங்க, ப்ளவுஸ் தர்றாங்க, மாஸ்க் தர்றாங்க, அதெல்லாம் அவையும் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சங்கடம் தான் படுறாங்க. சங்கடப்பட்டால் அப்புறம் எங்கள் கஷ்டத்தையும் நாங்கள் பார்க்கணுமாங்க.
அதனால வந்துடுறதுங்க. வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்குலாம் பயம் எல்லாம் இல்லைங்களா? பயமெல்லாம் இல்லைங்க, சேஃப்டியாக போய் செய்வோங்க, வேலை செய்வோங்க, அவ்வளோதான். சேஃப்டி எல்லாம் இவங்களே கொடுப்பாங்க, யூனிஃபார்மு எல்லாம், க்ளவுஸு, மாஸ்க்கு, ஒரு மாஸ்க்கு 2 மாஸ்க் கொடுப்பாங்க, சானிடைசர் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டு வர சொன்னாங்க, போய் போட்டு விட்டு வருவோம். பாதிச்ச ஏரியாக்கெல்லாம் போயிருக்கீங்க? பாதிச்ச ஏரியாவுக்கு போட்டிருக்கோம், வீட்டுக்கு வெளியே போய் பவுடர் போட்டு விட்டு வந்துடுவோங்க, கிருமி நாசினிகள் அடிச்சு விட்டு வந்துடுவோங்க. குப்பையெல்லாம் நனைஞ்சிருச்சுல்ல, இந்த குப்பையெல்லாம் வந்து எங்கே போய் நீங்கள் கொட்டுவீங்க? இல்லை ஏதாவது வண்டிக்கு ஏதாவது வருமா இல்லை எப்படிங்கக்கா? வண்டி வர சாமி, பேட்டரி வண்டி வருமா, இந்த பேட்டரி வண்டிக்கு கொடுத்துருவா. சரிக்கா. பேட்டரி வண்டியில் கொண்டு போய் அங்கே மக்கள் குப்பை தனியாக, மக்கால் குப்பை தனியாக போட்டுருவாங்க. வண்டி இடத்துல இருந்து பொம்பளை கிட்ட குப்பை வாங்குவோம், குப்பை பொம்பளைங்க வாங்கி வச்சுருப்பாங்க, வாங்கி வச்சுருந்து அதை நாங்கள் பிரித்து எல்லாத்தையும் வாங்கி அங்கே போய் எம்சி சென்டரில் போட்டுங்க, எம்சி சென்டரில் போட்டு அங்கேயே பிரிச்சுக்குங்க. நாங்கள் பல்ப் தனியாக, செருப்பு தனியாக, பேம்பஸ் தனியாங்க, மக்கும் குப்பை இவங்களும் பிரித்து தருவாங்க. பிரித்து தந்தது நாங்கள் இதில் ஏதோ 1-2 மிஸ் ஆகிருந்தாலும் அதை போய் நாங்கள் அங்கே பொம்பளைகள் வச்சு அரைக்கிறதுக்கு பிரிச்சுக்குவோம். அப்புறம் பிளாஸ்டிக் தனியாக பிரித்து விட்டுருவோம், பல்புக்கு, கண்ணாடிக்கு, செருப்புக்கு, பேம்பஸுக்கு, லப்பருக்கு எல்லாம் பல்பு இதெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்குவோம், வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மக்கும் குப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்குவாங்க. அவங்க எம்சி சென்டரில் வேலை செய்கிறாங்க. அரைச்சி என்ன பண்ணுவீங்க? அரைச்சி உரம் தயாரிக்குவாங்க. உரம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுக்கோ, சரியான சும்மல் அடிக்கும். இப்போ பரவாயில்லைங்க, மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சரியான சும்மல் அடிக்கும். ஆமாங்க, இது எல்லாம் செத்தது எலி செத்தது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருவாங்க. ஆமாங்க, அது எல்லாம் எடுத்துட்டு போடணும், தனி போட்டுருக்காங்க. மீனுங்களா? மீன் பாருங்க, என்ன ஞாயிற்றுக்கிழமை திங்கிறாங்களோ அதை ஃபுல்லாக நாங்கள் சுத்தம் பண்ணணும். மீன் போட்டிருக்காங்க. மீன் போட்டிருக்காங்க. அதான் பயங்கர ஸ்மெல்லு கேட்க. தனி அது கவர்லேயே கட்டி போட்டுருமா, கவர்லேயே தான் இருக்குது, தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கவர்லேயே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏரியா போகிறீங்களா, மக்கள் வந்து இப்போ குப்பைகள் வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரித்து தந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை சொல்லுங்கக்கா. அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது வந்துங்க தனித்தனியாக நம்ம சொல்கிறோம்னாங்க, தனித்தனியாக என்ன, பிளாஸ்டிக் தனியாக, செருப்பு தனியாக, லேடிஸ் யூஸ் பண்ணுறது தனியாக, பாட்டில் தனியாக, மட்டை தனியாக, டம்ளர் தனியாக, எல்லாம் தனித்தனியாக வச்சாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவை அப்படி தர்றது இல்லைங்க, பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்றா போட்டு தந்துடுறாங்க, நாங்கள் தான் பிரித்து வைக்கிறோங்க. செப்பல், பிளாஸ்டிக் எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து வச்சுறோங்க, பிரித்து கொடுக்குறோங்க. வண்டிக்காரன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போய் அவை தனித்தனியாக வச்சு போட்டுருவாங்க, அங்கே கொண்டு போய் இங்கே எம்சி சென்டரில் போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரித்து வச்சா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவை பிரித்து வச்சா எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க, ஆனால் அவை பிரித்து வைக்க மாட்டாங்க. மக்கள் குப்பை தனியாக, பிளாஸ்டிக் தனியாக வச்சுருவாங்க, நாங்கள் தான் இங்கே எடுத்து பிரித்து வைக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது. பிரித்து வச்சிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸிங்க. வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் இப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறீங்கல்ல, தொழில் அந்த மாதிரி அமைஞ்சிருது, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு போய் தான் ஆகணும். நாங்களும் போனாலும் வீட்டுக்கு போனாலும் சுத்தபத்தமாக போய்க்குங்க. குழந்தை குட்டி இருக்கிற பக்கம் நாங்களும் போகும்போது சேஃப்டியாக போய்க்குங்க. இல்லை இங்கே பக்கத்தில் இருக்குல்ல, பக்கத்தில் இருந்தால் இங்கே போகணும். நண்பா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வந்து நம்ம கடவுள் மாதிரி நண்பா. இவங்க இல்லைன்னா வந்து நம்ம நாடே தூய்மையாக இருக்காது. இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறங்காட்டி தான் நம்ம நாடு வந்து தூய்மையாக இருக்குது நண்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம்.